வணக்கம் நண்பர்களே, நாம் இதுவரை பார்த்து கொண்டிருப்பது ஆதாமும் ஏவாளும் பாகம் 7. முந்தைய வீடியோவில் ஆதாமும் ஏவாளும் பழத்தை உண்டு நிர்வாணத்தை உணர்ந்தார்கள் என்று சொன்னேன். இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூவேஷன் சொல்கிறேன். அவர்கள் இருவரும் அவர்கள் நிர்வாணமாய் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட உடனே என்ன செய்வதென்று புரியாமல் அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு புதரின் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். சாயங்கால வேளையும் வந்தது. கடவுள் அவர்களை தேடி அந்த ஏதேன் தோட்டத்திற்கு எப்பொழுதும் வருவது போல் வந்தார். ஆதாமும் ஏவாளும் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். அவர்கள் செய்த தவறுகளும் தெரியும். ஆனாலும் கடவுள், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அவ்வாறு கேட்டவுடனே ஆதாம், நான் இங்குதான் புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அவன் அவ்வாறு சொன்ன உடனே கடவுள் கேட்டார், நீ எதற்காக அந்த புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? உடனே ஆதாம், நானும் என் மனைவியும் உடலில் எந்த துணியும் இல்லாமல் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு கூச்சமாக வெட்கமாக இருக்கிறது. ஆதாம் இவ்வாறு சொன்ன உடனே கடவுள் கேட்டார், ஆதாமே, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை நீயும் உன் மனைவியும் புசித்தீர்களா? அவ்வாறு கடவுள் கேட்டவுடனே ஆதாம் சொன்னான், ஆம், முதலில் ஏவாள் உண்டாள். அதன் பிறகு எனக்கும் சாப்பிட கொடுத்தாள். நானும் சாப்பிட்டேன். இவ்வாறு ஆதாம் சொன்ன உடனே கடவுளுக்கு கடுங்கோபம் ஏற்பட்டது. அதனால் பழத்தை உண்ட ஏவாளை அழைத்து கேட்டார், ஏவாளே, எதற்காக அந்த பழத்தை புசித்தாய்? இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.